வணக்கம் அனைவருக்கும். இன்று நான் உங்கள் முன்னால் பேச விரும்புவது நம் வாழ்வில் மிகவும் அழகான மற்றும் முக்கியமான உறவான நட்பு பற்றி. நட்பு என்பது நேரத்தை ஒன்றாக கழிப்பதோ சிரிப்பை பகிர்வதோ மட்டுமல்ல. அது புரிதல், நம்பிக்கை மற்றும் ஆதரவு ஆகியவற்றின் இணைப்பாகும். உண்மையான நண்பர் நம் சந்தோஷமான தருணங்களில் மட்டுமல்லாமல் நம் கடினமான தருணங்களிலும் தன்னுடன் இருப்பர். நம் விழும்போது எழுப்புவர், நம் தளிரும் போது உற்சாகப்படுத்துவர், நம் வெற்றியை தன்னுடையதாக கொண்டாடுவர். அவர்களே உண்மையான நண்பர்கள் ஆவார்கள். எப்போது மாறிக்கொண்டிருக்கும் உலகில் நட்பு நமக்கு நிலைத்தன்மையையும் சேர்ந்திருப்பதற்கான உணர்வையும் தருகிறது. அது அன்பு, கருணை, பொறுமை போன்ற முக்கியமான மதிப்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நட்பின் மூலம் நாம் பேசுவது எப்படி, மன்னிப்பது எப்படி மற்றும் ஒரு நல்ல மனிதராக வளருவது எப்படி என்பதை அறிகிறோம். ஒரு நல்ல நண்பன் நம்மிடம் இருக்கிற குறைகளை குறை கூறாமல் நாம் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்வர். நாம் நம்மை மறந்துவிட்ட நேரங்களில் கூட நமது மதிப்புகளை நினைவூட்டுவர். சில நேரங்களில் ஒரு சிறிய உரையாடலே ஒரு கடினமான நாளை இனிமையாக்கும். ஆனால் நட்பு என்பது ஒரு தலைபட்சமானது அல்ல. அது முயற்சி, நேர்மை மற்றும் பரஸ்பர மரியாதை தேவைப்படுகிறது. ஒரு நல்ல நண்பராக இருப்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்பது, கவனிப்பது மற்றும் தேவையான போது அருகில் இருப்பது மிகவும் முக்கியமாகும். இன்றைய வேகமான டிஜிட்டல் உலகில் நமக்கு பல தொடர்புகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான நட்பே மிகவும் அரிதானதாகவும் மதிப்புமிக்கதுமாகும். ஆனால் அதை பாதுகாத்து நேரம் ஒதுக்கி நமது நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிப்பது மிகவும் அவசியம். நட்பு என்பது ஒருவரை எவ்வளவு காலமாக அறிந்திருக்கிறோம் என்பதல்ல, அவரை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு ஆதரவிக்கிறோம் என்பதுதான். முடிவாக நட்பென்பது ஒரு வரம். அது நமக்கு மகிழ்ச்சி, வலிமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தருகிறது. நம் நண்பர்களை மதித்து அவர்கள் இருப்பை காக்க வேண்டும். எனவே அவர்களை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நன்றி.